எஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஹீரோயின் மியாவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உங்கள் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டே இருக்கான். ஹீரோயின்ட்ட இன்னைக்கு நீ வந்துட்டு எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியலன்னு சொன்னதுமே அவன் ஆமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பக்கத்தில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அங்கே டச் பண்ணிட்டு ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ண அங்கே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்கே நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஸ்கிரிப்டில் இல்லாத எல்லாத்தையுமே நீ வந்துட்டு ஓவராக பண்ணிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணினா உன்ட்ட அட்வான்டேஜ் எடுத்து அவங்க வந்து தப்பாக நடந்துக்க மாட்டாங்களான்னு சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொன்ன வாசி தான் நான் பண்ணேன், இல்லைனா மற்றவங்ககிட்ட ஏன் நான் போய் இப்படிலாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவன் ஒத்துக்கவே மாட்டான். நீ வந்துட்டு போய் ஒன்றும் ஆக்டிங்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ பேசாமல் இதெல்லாம் தூக்கி போடு அப்படின்ற சொன்னதும் ஏன் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகிருச்சு, ஆனாலுமே நீங்கள் என்னை வந்துட்டு ஒரு கைதி மாதிரி தான் இந்த வீட்டில் வச்சுட்ருக்கீங்க, நீங்கள் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க, என்னோட ஃபீலிங்ஸுமே கொஞ்சம் மரியாதை கொடுங்க, நீங்கள் பப்ளிக்காகவும் நம்மளோட மேரேஜ் வந்துட்டு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னை யாருமே பக்கத்தில் தப்பான எண்ணத்தில் நெருங்க மாட்டாங்கல்ல, அதையுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நீ சொல்லிட்டு இருக்கதான் நான் பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்ப ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு அந்த டைலாக் அதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அவன் எங்கள் டஸ்ட்பினில் தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா இந்த ரிங்கை போடு, நான் வந்துட்டு உன்ட்ட சொன்னேன்னா இல்லையா ரிங்கை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நீ ஏன் போடலன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு அங்கே டைமண்ட் ரிங்கை கையில் போட்டு விடுறான். நீ வந்து என்னோட ஒய்ஃப்ன்றதை நீ மறந்து போயிடாத, நீ வந்துட்டு என்கிட்ட டைவர்ஸ் வாங்கலான்னு கனவு கூட நினச்சிடாத, அப்படி எதுவுமே நடக்காதுன்னு சொன்னதும் நான் அப்படிலாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு என்னோட ஆக்டிங் இதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் ஆனால் அவன் ரொம்ப கோமாயிட்டு அங்கே வந்துட்டு திட்டி விட்டுட்டு போனதுமே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு போயிட்டு அங்கே ஆக்டிங் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ கூட நடிக்க போகிற அந்த ஆக்டருமே வந்துடுறான். எல்லாருமே வந்துட்டு சரி ஓகே நம்ம இப்போ பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே டைலாக் டெலிவரி பண்ண போகும்போது அப்போ அங்கே டைரக்டர் ரொம்பவே கோமாயிட்டு ஹீரோயினுக்கு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும்தான், நீ எப்படி வந்து கையில் டைமண்ட் ரிங் போடுவ, ஒய்ஃபா நீ போட்டுட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் சாரி கேட்டுட்டு அந்த ரிங்கை கழட்டிடுறேன் திரும்ப ஷார்ட் எடுக்கலான்னு சொன்னதும் என் மைண்டே ரொம்ப அப்செட் ஆகி போயிடுது, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே விரும்பலை அப்படின்ற சொல்லிட்டாங்க. ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே பேக்கிங் பண்ண சொன்னதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணி பயங்கரமாக போய் அழுக ஆரம்பிச்சுடா. தன்னோட லைஃப்பில் எல்லாமே இப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஷேங் அங்கே ரொம்ப வந்துட்டு கூலாக உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவுமே அங்கே இருக்காங்க. எங்கள் அம்மா உங்ககிட்ட வாங்கின காசு எல்லாத்தையும் எப்படியாச்சும் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவாங்கன்னு சொன்னதும் எனக்கு காசெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு நீ தான் வேணும்னு அவன் சொல்லியிருக்கான். அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிருக்கா நம்ம ஹீரோயின். நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கொடுத்த காசை கண்டிப்பாக நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு சொன்னதும் அவங்க அம்மா நீ பேசாமல் வந்துட்டு அவரை மேரேஜ் பண்ணிக்கோ, நீ மேரேஜ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக வந்துட்டு உனக்குமே நல்ல லைஃப் கிடைக்கும், நீ அதுக்கப்புறம் வந்துட்டு காசு எல்லாத்தையுமே வந்துட்டு செட்டில் பண்ணிவிட்டு நீ என்கிட்ட வா அப்படின்றத சொல்லிடுறாங்க. கடைசியில் காசுக்காக அந்த லேடி வந்துட்டு பெத்த பொண்ணவே விட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோவுமே இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையில் அங்கே வந்து ரிங்கை போட்டு விட்டுட்டு இப்போ வந்து நீ என்னோட ஒய்ஃப், நீ என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு கவலையாயிட்டு அழுகையாயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் யாரையும் நீ வந்துட்டு நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயின் உன்னோட காசு எல்லாத்தையும் நான் எப்படியாச்சும் ரிட்டர்ன் பண்ணிடுவேன், அப்போ உன்னை டைவர்ஸ் வந்து பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது. ஆனால் அப்படி ஒரு நாள் வந்து என்றைக்குமே வராதுன்னு இவன் சொல்லியிருக்கான். ஸோ இதனால தான் நம்ம ஹீரோயினை எப்பயுமே அவன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான். அவள் பெரிய ஆக்டர் ஆகி நிறைய காசு சம்பாரிச்சா அவள் வந்துட்டு இவளை விட்டுட்டு போயிடுவாளேன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டையுமே கால் பண்ணி அவன் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இவன் என்னோட ஒய்ஃப்ன்ற நியூஸ்மே அங்கே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டுமே நான் சொன்னது உனக்கு புரியுதில்ல அப்படின்ற சொல்லிட்டு அவளங்க மிரட்டி அங்கே வச்சுட்டு நீ ஏன் அழுதுட்ருக்க, நீ இப்படிலாம் அழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளங்க கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. என்னோட லைஃபவே அவன் ஸ்பாயில் பண்ணி வச்சுட்டான் அந்த அக்ரிமெண்டாலன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா இந்த டைமண்ட் ரிங்கில் வந்துட்டு பாரு வந்துட்டு கேமரா இருக்குப்பா அப்படின்ற சொன்னதும் அப்படின்னா எப்பயுமே அவன் வந்துட்டு என்னை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இதை பாதுகாப்புக்காக போட்டு விட்ருக்கான், நான் அதனால தான் கலட்டவே கூடாதுன்னு சொல்கிறானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஐடியா தோணிடுது. ஸோ வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்ருக்கா. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோக்கு அங்கே வந்து கால் வந்துடுது. உன்னோட லைஃப்பில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு திங்க் வந்து என்கிட்ட இருக்குது, அதை நாங்கள் கிட்னாப் பண்ணிட்டோன்னு சொன்னதும் ரொம்பவே கோவமாயிட்டு ஹீரோ நீ யாருன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது உன் ஃபோனை செக் பண்ணி பாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே கிட்னாப் பண்ணி அங்கே கொண்டு போய் அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே வந்து இருக்குது. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப அரண்டு போயிட்டு வேமா நம்ம ஹீரோயினை தேடுறதுக்காக அங்கே கிளம்பிட்டுருக்கான். வந்துட்டு எல்லாமே லொக்கேஷனை கண்டுபிடிங்கன்னு சொன்னதும் ரொம்ப தூரத்தில் ஒரு சர்ச் இருக்குது அங்கே தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னதும் அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி இவனுமே அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே கட்டி போட்டு பயங்கரமான கொடூரமான நிலைமையில் இருக்கா. அதை பார்த்துட்டு இவ பயந்து போயிட்டு பக்கத்தில் போனதுமே தயவு செஞ்சு யாரும் என்னை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இவ பயங்கரமாக அங்கே கத்திட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவன் வந்துட்டு நான் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டுமே போயிடுறான்.
அவங்க அசிஸ்டன்ட் வீட்டுக்கு வந்துட்டு, "பாஸ் அந்த ரொம்ப தூரத்தில இந்த வாசி நம்மளால ட்ராக் பண்ண முடியல. அந்த நம்பருமே மாறி மாறி வருது பாஸ்" அப்படின்ட்டு சொன்னதும், அவன் பூமிக்கு அடியிலே ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அவன தோண்டி எடுத்துட்டு வா அப்படின்ட்டு சொல்லிட்டு இவன் ரொம்பவே கோவப்படுறான். ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கா. நான் அத விட இவன் தான் ரொம்ப அரண்டு போயிருக்கான். "நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்னால தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு" சொன்னதும், "இதில உன் மேல என்ன தப்பு இருக்கு? இதில நான் தான் தப்பு. நான் தான் உன்ன கேர் பண்ணாம விட்டுட்டேன்னு" சொல்லிட்டு அவன் சாரி கேட்குறான். "நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ வந்துட்டு கவலை இல்லாம இரு. நான் இப்போ வந்துட்டு டாக்டர வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்துட்டு உன்னை கண்டிப்பாக வந்துட்டு நல்லா செக்கப் பண்ணுவாங்க. உன்ட்ட ஏதாச்சும் அவங்க தப்பாக நடந்திருந்தா நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் டைவர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போயிருமே. நான் வந்துட்டு இப்போ செக்கப் பண்ண சொல்கிறேன்னு" சொன்னதும், ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு, "ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? நான் உண்மையிலேயே நல்லா தான் இருக்கேன். அவங்க என்னை டச் கூட பண்ணல" அப்படின்ட்டு தான் சொல்றா. அப்போ அங்கே டாக்டருமே வந்ததுமே, "ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன் நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு" சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்பா அவள அங்க டாக்டர போக சொல்லிட்டு வேகமா கூட்டிட்டு போயிட்டு, அங்க ஃபுல்லாமே வந்துட்டு உடம்பு எல்லாத்தையுமே அங்க கழுவிட்டு இருக்கான். "நீ வந்துட்டு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆயி. அப்படி இருந்துமே வந்துட்டு இன்னுமே நீ என் பக்கத்துல நெருங்கி கூட வரமாட்ற" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் "தயவு செஞ்சு நீங்க இப்படி டச் பண்ணாதீங்கன்னு" சொன்னதும், வேகமா புடிச்சு அவன் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு, "நீ என்னோட ஒய்ஃபா நீ எப்போ வந்துட்டு என்ட்ட வந்து இருக்க போற? என்ன நெனச்சிட்டு இருக்க?" அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்பவே கோவப்பட்டதுமே, "தயவு செஞ்சு நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க. என்ன போக விடுங்கன்னு" சொன்னதும், "என்னோட ஒய்ஃபா முழுசா நீ மாற முடியுமா? முடியாதான்னு" சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி கிட்னாப் பண்ணி நானே வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ல இருக்கேன். நீங்க வேற என்ன இப்படி பயமுறுத்துறீங்களான்னு சொன்னதும், அவனுக்கு அத கேட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கருந்து போறான். எனக்கு கொஞ்ச நேரத்தில அவனுக்கு அங்க வந்து ஹீரோயினோட ஃபோட்டோஸ் எல்லாமே கிட்னாப் பண்ணது வந்ததுமே, அங்க அசிஸ்டன்ட்ட கால் பண்ணி, "இது எதுவுமே லீக் ஆகக்கூடாது. நீங்க பார்த்துக்கோங்க" அப்படின்றத சொல்றான். நெக்ஸ்ட் மார்னிங் அவ தூங்கி எந்திரிக்கும்போது, அவ கால்ல வந்துட்டு ரொம்ப பெயின் ஆயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருந்தாலுமே அவ வந்துட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அங்க வந்துட்டு போய் அங்க வந்துட்டு அவ சாப்பிட்டுட்டு இருந்தா. இவன் மேலேருந்து இறங்கி வர்றான். ஹீரோயின பார்த்துட்டு அவ காஃபி குடிக்க போனா, அந்த காஃபி வாங்கி இவன் குடிச்சுட்டு, "காஃபி வந்து அன்ஹெல்தி. நீ இதெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு" சொன்னதும், "எனக்கு காஃபி ரொம்பவே பிடிக்கும். அதனால தானே நான் போட்டு குடிக்க போனேன்னு" சொன்னதுமே, "நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஹெல்த்தியான ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிடணும்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக அவன் மில்கெல்லாம் அவன் காய்ச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டு, "இதை நீ சாப்பிடுன்னு" சொல்லிட்டு கொடுக்குறப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னடா இவனோட வந்து பிஹேவியரே வேறு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்ருக்கா. "நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்னோட ரிங் வந்துட்டு மிஸ் ஆயிருச்சு" அப்படின்றத சொன்னதும், "எனக்கு தெரியுமே அது வந்துட்டு கடத்திட்டு போனவங்க ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்கன்னு. உனக்காக தான் புது ரிங் வாங்கி போட்டு விட்டுருக்கேன்னு" சொல்லிட்டு அங்கே வந்து போட்டு விட்டதும், ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு வேகமா அங்கேருந்து ஓடி போயிடுறா. கொஞ்ச நேரத்தில் திரும்ப அங்கே கிட்னாப்பர்ஸ்ட்டேருந்து கால் வந்துடுது. "என்னடா உன்னோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு புதுசாக வந்து ரிங் போட்டு விட்டுருக்கியா? நீ இப்படி போட்டு விட்டாப்புல வந்துட்டு அங்கே வந்து அவளை நீ காப்பாற்றிடுவேன்னு நினைக்கிறியா? வீடு ஃபுல்லாமே நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்போ வேணாலும் அவளை எப்படி வேணாலும் நான் தூக்கிட்டு போக முடியும்னு" சொன்னதும், இவன் ரொம்பவே அரண்டு போயிடுறான். ஆனா ஹீரோயின் மேல டவுட் ஆயிருது அங்க ஷ்ரிங்க்கு. உடனே நம்ம ஹீரோயின மீட் பண்றதுக்காக அவன் வேகமா அங்க வந்து போயிட்டுருக்கான். இவ ஏதாச்சும் இப்படி பொய்யா வந்துட்டு பண்ணிட்டுருக்காளான்னு. அவள பார்த்தாங்க சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளோட ஃபோனுமே அந்த சைடுல இருக்கு. அப்ப என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்றத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு வேகமா அங்க வீட்ல எல்லாத்தையுமே வந்து செக் பண்றதுக்காக அவங்க வந்து கூட்டிட்டு வர்றான். இடத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு, "பாஸ் இங்க வந்துட்டு எந்த ஒரு கேமராவுமே இல்ல. சும்மா பொய் தான் சொல்லியிருக்காங்க" அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப அரண்டு போய் அங்க ஒரு டெடி பியர ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கா. அப்ப அங்க வந்துட்டு அந்த டெடி பியர அவன் பார்த்துட்டு, "அந்த பொம்மைய என்ட்ட குடுன்னு" சொன்னதும், "இல்ல நான் குடுக்க மாட்டேன். இது சின்ன வயசுலேருந்து என்ட்ட இருக்கு" அப்படின்றத சொல்லும்போது, "நீ இப்ப குடு" அப்படின்றத சொல்லிட்டு வம்பு பண்ணி அத புடுங்கி, "இத வந்துட்டு நீங்க செக் பண்ணுங்க. இதுக்குள்ள ஏதாச்சும் இருக்கான்னு" சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் "தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணாத. என்ட்ட இருக்க ஒரே பொருள் அதுதான்னு" சொல்லும்போது, ஆனா கேட்காம அத வந்துட்டு கிழிச்சு எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. பட் வந்துட்டு அதுக்குள்ள எதுவுமே இல்ல. ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சுடுறா. "நீ வந்துட்டு ஒரு மிருகம். உனக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. "உனக்கு நான் புதுசா வாங்கி தரேன்னு" சொன்னதும், "புதுசா நீ என்னத்த போய் வாங்கி தருவ? இதோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரிய போதா? என்ட்ட இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு என்ட்ட பறிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு" சொல்லிட்டு அவ ரொம்ப கோவமாயிட்டு அழுதுட்டு அங்கேருந்து போறா. அங்க போய் அந்த டெடி பியர திரும்ப அங்க வந்துட்டு பார்த்துட்டேவும், "நீ வந்துட்டு என்ன மன்னிச்சிடு" அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அவங்க பேசிக்கிட்டது ஞாபகம் வருது. "அவனோட நம்பரோட சேர்த்து தான் உன்னோட நம்பர டைவர்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து கால் அவனுக்கே போயிட்டுருக்கும் கிட்னாப்பர்ஸ் மாரி. பட் வந்துட்டு அவனால எப்பயுமே சேஸ் பண்ண முடியாது. அவன் வந்து கண்டிப்பா வந்துட்டு தொல்லையில போய் மாட்டிக்குவான்" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின், "நீ என்ன பண்ற கொடுமைக்கு கண்டிப்பா உன்னை வந்துட்டு நான் பழிவாங்க விடமாட்டேனான்னு" சொல்லிட்டு இருக்கா. அங்க நம்ம அசிஸ்டன்ட் ஹீரோட்ட, "பாஸ் அந்த நம்பர் எதுலேருந்து வருதுன்னே
பண்ணுறதுனே தெரியல, அடிக்கடி நம்பர் மாறிட்டே இருக்குது. ஸோ எங்கேருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியலை. நம்ம வந்துட்டு பெரிய டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் தான் வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னதுமே, சரி ஓகே நம்ம அதே மாதிரி பண்ணலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் வேகமாக வந்து பேக் எடுத்துகிட்டு போகும்போது, நீ எங்கே போயிட்டுருக்கன்னு சொன்னதும், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், ஏன்னா நீ தான் ரொம்ப தொல்லையில் வந்துட்டு துடிச்சிட்டு இருக்கையில, பேச வந்துட்டு எல்லாத்தையுமே நான் சார்ட் அவுட் பண்ணிடுறேன்னு சொன்னதுமே, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பொறுமையாரு, நீ வந்துட்டு எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்கிறான். நான் வந்துட்டு உன்கிட்ட கோவப்பட்டதுக்கு சாரி கேட்டுக்கிறேன், இன்னைக்கு உன் கூட சேர்ந்து நானுமே ஷூட்டிங்க்கு வரேன் அப்படின்றத அதே மாதிரி அவன் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குமே போயிடுறான். ஹீரோயின் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தா, அங்கே ஹீரோவும் அங்கே அசிஸ்டன்ட்மே அது எல்லாத்தையுமே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பர்சன் கன்னத்தில் கையை வச்சுட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு பேசும்போது, இவே இருக்கவாசி அவளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் ஆகிட்டு ஒழுங்காகவே அங்கே ஆக்ட் பண்ண மாட்டா. அப்போ அங்கே டைரக்டர் கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு, உன் மனசில் என்னத்தை நினச்சிட்டு இங்கே வந்து நடிச்சிட்ருக்க, ஒழுங்காகவே பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. வீட்டுக்கு வந்ததுமே பயங்கரமாக அவங்ககிட்ட திட்ட ஆரம்பிச்சிடுறா, நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு என்னை எங்கே போனாலும் தொல்லை பண்ணிட்டுருக்க, என்னால் இன்னைக்கு ஒழுங்காக ஆக்டிங் பண்ண முடியாமல் எவ்வளோ தூரத்துக்கு மோசமாக அந்த ஆள்கிட்ட நான் திட்டு வாங்கினேன், உனக்கு என்ன தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அப்போ நம்ம ஹீரோ நீ இப்போ கோவப்படும் போது கூட எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்க தெரியுமா, நீ இவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக ஆக்ட் பண்ணுவன்றது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற சைட்டு அவள் அங்கே வந்துட்டு பாராட்டிட்டு பேசினதுமே ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறா. என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற சைட்டு கோவமாயிட்டு அங்கே ரூமுக்கு போயிட்டு, நான் பெரிய ஆக்டர் தானே, நான் எவ்வளோ பெரிய ஆக்டர்னு சொல்லிட்டு உனக்கு நான் இன்னைக்கு காமிக்கிறேன் பாரான்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் எடுத்து திரும்ப வந்துட்டு அவன்ட்டு அங்கே பேச ஆரம்பிச்சிடுறா. நான் தான் கிட்னாப்பர் பேசிகிட்ருக்கேன், நீ என்ன நினச்சிட்ருக்க, என்கிட்ட இருந்து உன்னோட ஒய்ஃபை நீ காப்பாற்றிடலானா, நீ நினைக்கிறது எப்பயுமே நடக்காது, ஏன்னா அவள் வந்துட்டு ஒரிஜினாக தான் இன்னும் இருக்கான்றது எனக்கு அவளை கிட்னாப் பண்ணிட்டு போகும்போதே தெரிஞ்சு போயிருச்சு, நீ இத்தனை வருஷமாக மேரேஜ் ஆகியுமே அவள் கூட சேர்ந்து இருந்து அவளை டச் கூட பண்ணாமையா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப வெறுப்பேற்றி பேசிகிட்டு இருக்கா. நீ இப்போ என்ன வந்து சொல்ல வர அப்படின்றத சொல்லும்போது, என்ன சொல்ல வந்துட்டுருக்கனா, நீ வந்துட்டு எப்பயுமே வந்து நினைக்கிறது நடக்காது, குடி சீக்கிரம் அவளுக்கு நான் வந்து சொந்தமாகிடுவேன், நீ என்ன பண்ணுவ பார்ப்போம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வாய்ஸ் எல்லாம் மாற்றிட்டு அங்கே சிரிச்சுட்டு ஒரு பையன் மாதிரி பேசினதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கடுப்பாய் போயிடுது. உடனே நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வேமா அங்கே வந்து ரூம்க்கு வந்துட்டுருக்கான். வந்ததுமே ஹீரோயினை பிடிச்சவன் போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, என்ன பண்ணிட்டுருக்கண்ணா, நான் இவ்வளோ நாள் பண்ணாம விட்டது தான் தப்பு அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இப்படிலாம் என்கிட்ட நீ நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் வந்து அவகிட்ட சாரி கேட்டுட்டு, நான் வந்துட்டு உன்னை ஒழுங்காக கேர் பண்ணாமல் விட்டேன்ல, அதனால தான் இத்தனை பிரச்சனை ஆகிட்டுருக்கு, இதுக்கப்புறம் உன்னை கண்டிப்பாக நான் நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு அவன் இந்த கிழிச்ச பொம்மையவே சரி பண்ணி கொடுத்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது, ஏன்னா புதுசாக இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறானேன்னு. புதுசாகவே வாங்கி கொடுத்துடலான்னு நினச்சேன், பட் புதுசுக்கு வந்துட்டு அந்த லெவலுக்கு வேல்யூ இருக்காது, ஏன்னா உன்னோட ஃபேவரட்டானது கிடைச்சா தானே உனக்கு பிடிக்கும், அதனால தான் நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒரு மாதிரியா வந்துட்டு அங்கே பேசிட்டு போனதும் ஹீரோயினுக்கு ரொம்ப நோஸ் ஆயிட்டுருக்கு. பட் அவள் எதுக்குமே வந்துட்டு பதில் பேசலை. பிறகு அவங்க அசிஸ்டன்ட் நெக்ஸ்ட் டே அவன்கிட்ட, நான் வந்து அந்த இடத்துல சர்ச் பண்ண வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸுமே இல்லை, எதுவுமே இல்லை பாஸ், அங்கே வந்துட்டு எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னதும் அவன் வந்து என்னோட ஒய்ஃப்னு தெரிஞ்சுமே அவளை வந்து கிட்னாப் பண்ணியிருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான், கண்டிப்பாக வந்துட்டு என்னோட ஒய்ஃபை என்கிட்ட அவன் பறிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அவளை ஏதோ பெருசாக பண்ண ட்ரை பண்ணுறான், அதுக்கு முன்னாடி நான் வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றத சொல்லும்போது, பாஸ் நீங்கள் பேசாமல் மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. பிறகு இங்கே ஒரு பார்ட்டியில் காமிக்கிறாங்க. பார்த்தா ஸ்ரீஷின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவளங்க வந்துட்டு எல்லாருமே புகழ்ந்து சொல்கிறாங்க, பார்க்குறதுக்கு நீங்கள் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஷெங் மட்டும் உங்களை பார்த்தாருன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் அழகில் மயங்கியே போயிடுவார், உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்குமே அவர் கேட்பாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு இவளுக்கு அதெல்லாமே கேட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு ஹாப்பியாக ஆரம்பிச்சிடுது. அதே பார்ட்டிக்கு தான் நம்ம ஹீரோயினுமே அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கா. ஹீரோயினை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லா ஜால்ராக்களுமே சேர்ந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே வரதுக்கே தகுதி கிடையாது, அப்புறமே வந்திருக்காப்பார் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் என்னோட தகுதியை பற்றி நீங்கள் பேசணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொன்னதும், உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் அதை எதையுமே அங்கே பெருசாக எடுத்துக்கல. என்னப்பா நீங்கள் வந்திருக்க, என்ன உன்னை யாராச்சும் இன்வைட் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு அந்த சிசி வேற ரொம்ப வந்துட்டு அசிங்கப்படுத்துகிறா. இப்போ ஹீரோயின் என்கிட்ட வந்துட்டு எல்லாமே தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அப்போ ஒரு இயரிங்கை காமிச்சு இதை வந்து அந்த ஷாப்லன்னு சொல்லிட்டு அவள் எடுக்கும்போது அங்கே இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு அதை வேமா பிடிக்கிட்டு, இதை வைக்கிறதுக்காச்சும் உனக்கு தகுதி இருக்கா, எங்கே வந்துட்டு ஃபேக்காக என்னத்தையாச்சும் வாங்கிட்டு வந்துட்டு இது எல்லாமே உன்னோடதுன்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்க, உன் கழுத்து கை எதை பார்த்தாலுமே ஒன்றுமே போடாமல் வந்திருக்கப்பவே தெரியுது, நீ எவ்வளோ பெரிய பூவன்னு சொல்லிட்டு அவள் வேற இன்சல்ட் பண்ணதுமே ரொம்ப ஹீரோயினுக்கு கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ நீ என்ன நினச்சிட்ருக்க, மிஸ்டர் ஷெங் வந்துட்டு உன்னை பார்த்து மயங்கி போய் வந்துட்டு மேரேஜ் பண்ணிடுவார்னா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் என்னை விட்டுட்டு வேற யாரையும் இப்போ எதுக்காக பார்க்க போகிறாரு, அவர் எப்பயுமே என்னை விட மாட்டாருன்னு சொன்னதும் அப்போ ஹீரோவுமே
வந்து கரெக்டாக நீ சொல்லிட்டு இருக்க. நான் எப்பயும் யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் வந்துட்டு உனக்கு டைவர்ஸுமே கொடுக்க மாட்டேன்னு அவள் காதில் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளுக்காக ஒரு நெக்லஸ்மே கொண்டு வர சொல்லி எல்லாரும் முன்னாடி வச்சு அந்த நெக்லஸுமே இங்கே கழுத்தில் போட்டு விடுறான். உனக்கு இது பிடிச்சிருக்குல அப்படின்ற சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டாக 2 பேருமே சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுமே சொன்னதுமே ஹீரோயின் நான் தான் பயங்கரமாக ஆக்டிங் பண்ணுறேன்னா என்னை விட இவன் பயங்கரமாக ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீ உள்ளே போய் வந்து வெயிட் பண்ண நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இப்போ என்ன வந்துட்டு என்னோட ஒய்ஃப்ட்ட நீ வந்துட்டு வெட்டியாக பேசிகிட்டு இருந்த அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே போனால் அவங்க அம்மா அங்கே இருக்காங்க. நீங்கள் என்னம்மா இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்தேன். அவன்கிட்ட நான் உன்னை விட்டுட்டு போனால் நீ பெத்த தாயை கூட வந்துட்டு மறந்துட்டு நீ மட்டும் இப்படி ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கியா? நீ வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் கொடுக்க வேணாமா? என் நிலமையை பாரு ஓ நிலமையை பாருன்னு சொன்னதும் நீங்கள் பண்ண வேலையாக தானே நான் இந்த ஆள்கிட்ட வந்து மாட்டிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறா. இப்போ நீ இந்த டைமண்ட் நெக்லஸை எனக்கு கொடுத்துருன்னு சொன்னதுமே இதை நான் கொடுக்க முடியாது, இதை அந்த ஆள் வந்து எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லும்போது அவங்க அம்மா வம்பு பண்ணி பிடிங்கிட்டு இதை நான் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு மணி கிடைக்கும், நான் நிம்மதியாகவாச்சும் இருப்பேன்ல, இந்த மாதிரியாச்சும் இல்லாமல் இருப்பேன்லன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்கேருந்து போனதுமே ஹீரோயினுக்கு அழுக வர ஆரம்பிச்சிருது. எப்பயுமே வந்துட்டு இவங்களுக்கு காசை பற்றி தான் கவலை, என்னை பற்றி கவலை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அவன்கிட்ட கால் பண்ணி நீ என்னமோ ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா, பட் அவளை பற்றி ஏதாச்சும் உனக்கு கவலை இருக்கான்னு சொன்னதும் நீ அவளை பற்றி எதுவும் பேச தேவை கிடையாது, என்னோட ஒய்ஃபை எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொன்னதும் என்ன நீ பார்த்துட்ருக்கா, அவங்க அம்மா ஒரு கேம்ப் பிளேயர், அந்த லேடி எப்பயுமே வந்துட்டு இப்படி பொண்ணவே வித்துட்டு போகிறவங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அவன் ஹீரோயினை தேடி வேகமாக வரும்போது இவள் ஃபோன் அங்கே மறைச்சி வச்சுக்கிறா. என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி தனியாக இருக்குன்னு சொல்லப்ப என்னை பற்றி உனக்கு என்ன கவலை இருக்குது, எப்போ பார்த்தாலுமே உனக்கு வந்துட்டு உன்னோட பிரச்சனை தான் பேச இருக்குன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டுங்க கத்த ஆரம்பிச்சிடுறா. நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, நான் என்ன உன்னோட பப்பட் நினைக்கிறியா, நீ வான்னு சொன்னால் வர்றதுக்கு போ சொன்னால் போகிறதுக்கு, என்னோட அம்மா இப்போ வந்தாங்க என்னை ஹரஸ் பண்ணி என்கிட்ட அந்த நெக்லஸுமே பிடிங்கிட்டு போயிட்டாங்க, என்னை பற்றி உனக்கு ஏதாச்சும் கவலை இருக்கா, என் மேலே உனக்கு அக்கறை இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அழுகிறா. அங்கே ஹக் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு நீ உன்னை கவலைப்படாத, எல்லாத்தையும் இருந்து உன்னை காப்பாற்றுறது என்னோட கடமை, நான் உன்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அவளுக்காக சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இது எல்லாமே உனக்காக தான் நீ சாப்பிடுன்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன நடந்துட்டுருக்கு, திடீர்னு இவன் இப்படி பாசமாலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணுறான், ஒருவேளை இவனுக்கு வந்துட்டு என் மேலே லவ் எதுவும் வந்துருச்சான்னு சொல்லிட்டு வேற அவளுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன இந்த இடத்துல வந்துட்டு ஏதாச்சும் வந்து உன்னை கிட்னாப் பண்ண மாதிரி பார்த்த மாதிரி உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ஒரு பக்கம் ரொம்ப நோஸ் ஆகி போயிடுது. அப்போ அவர் ரொம்ப அரண்டு போய் பேசுனதும் ஏன் இப்படி பயந்துட்டுருக்க, ஏன் இப்படிலாம் வந்துட்டு பயப்படுற அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அது எனக்கு பயமாக இருக்குது, எனவே கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போனாங்கன்றப்ப எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற சொல்லும்போது அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்குமே ஒரு பக்கம் டவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு வந்து இங்கே தான் இருப்பாங்க அவங்கன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க டைரக்டர் வந்துடுறாரு. இப்போ லில்லி எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, நீ என்ன வந்து பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்கிறப்ப அங்கே வந்துட்டு அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு வேமா அங்கே இருந்து போயிட்டுருக்கான். ரூம்குள்ளே தான் வந்துட்டு ஏதோ சவுண்டு கேட்குது, ஒருவேளை அவங்க 2 பேர் தான் சேர்ந்து இவளை கிட்னாப் பண்ணியிருக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க வந்துட்டு உள்ளே இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி போனால் லில்லியும் அந்த ஆக்டருமே சேர்ந்து ஒன்றா க்ளோஸாக இருக்காங்க. அடப்பாவீங்களா நீங்கள் 2 பேர் எப்போ ஒன்று சேர்ந்தீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து கேட்டதுமே நாங்கள் ரொம்ப நாளாகவே லைக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோக்கு ஒரு பக்கம் டவுட்டாகவே இருக்குது, ஒருவேளை அவங்க ஃப்ரெண்டு லில்லி தான் வந்துட்டு இவளை கிட்னாப் பண்ணியிருப்பாளோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே டவுட்டாகவே பார்த்துட்ருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஒரு பொண்ணு தான் வந்துட்டு இப்படி வாய்ஸ் எல்லாம் வந்து மாற்றி பேசியிருக்காங்க அப்படின்றத சொல்லும்போது ஒருவேளை லில்லியாக இருக்குமா அப்படின்றத சொல்லிட்டாங்க சந்தேகப்படுறாங்க. ஆனால் ரொம்ப வருஷமாக ஒரு ஃப்ரெண்டு அவள் அப்படி பண்ணியிருப்பாளா, எனக்கு ஒன்றும் வந்துட்டு புரியல, ரொம்ப சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை பற்றி அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆட்டோமேட்டிக் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து இதில் ஏற்றி வச்சுட்டேன், அதாவே கால் போயிட்டே இருக்கும், அவனால் எப்பயும் கண்டுபிடிக்க முடியாது இது யார் பண்ணுறது அப்படின்றத அவள் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ் இங்கே பாருங்கள் அவங்க அம்மா வந்துட்டு அவங்க புள்ளி பண்ணி இந்த மாதிரி நகையை பிடிங்கிட்டு போன வீடியோன்னு சொல்லிட்டு காமிக்கும்போது ஹீரோ அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கான். பிறகு ஹீரோயின் பார்த்தா இங்கே வந்து ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் பார்த்தா அவங்க அம்மா அங்கே மைக்கை வந்து வாங்கிட்டு பேசிட்டு அவங்க பாட்டு வர்றாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என் பொண்ணை வளர்த்தேன், ஆனால் வந்துட்டு அவள் இவ்வளோ பெரிய ஆளாகிட்டு பெத்த தாயவே விட்டுட்டான்னு சொன்னதும் அம்மா நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே வந்துட்டு என்னை அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொன்னதும் உடனே அந்த லேடி அங்கே வந்துட்டு கொண்டு போன நெக்லஸ்
ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே விற்று காசாக்கிட்டு திரும்ப வந்துட்டு பெரிய ட்ராமா பண்ணுறாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டாதான்னு சொல்லிட்டு இப்போ டைரக்டர் என்ன வந்து ஸ்கிரிப்டில் இல்லாதெல்லாம் என்னமோ போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. ஹீரோயின் நான் உங்களோட பொண்ணு தானே, எப்பயுமே என்னை ஏன் வந்து லவ்வே பண்ணாமல் அசிங்கமே படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப அவங்க வந்துட்டு நான் வந்து உன்னை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்தா நீ வந்துட்டு என்னை வந்து இப்படி தனியாக விட்டுட்டு நீ ஜாப் பண்ணவுமே வந்துடுவியான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய நல்ல வந்து மகாத்மா மாதிரி ட்ராமா பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. இவங்கெல்லாம் ஒரு பெத்த தாயா எப்பயுமே வந்துட்டு இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு பேசாமல் நீங்கள் என்ன கொலை பண்ணிடுங்க, நான் செத்து போயிட்டேன்னா நீங்கள் நிம்மதியாக வச்சுருப்பீங்களா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறா. அப்பயுமே அவங்க அம்மா வந்துட்டு அசரமாட்டாங்க. நான் வந்துட்டு இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாட்டில் எடுத்து ஹீரோயின் அடிக்க போகும்போது அங்கே அவன் உடலை வந்து விழுந்துடுறான், அவன் தலையில் அடிபட்டுருது. அப்போ அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக்காகி போயிடுறா. நீ நல்லா தானே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இப்போ நீ யார் நடுவில் வர்றதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டதுமே எல்லா கேமராவையும் நீங்கள் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ எதுக்காக என்னோட ஒய்ஃப்ட்டை வந்துட்டு இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அங்கே எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். மியாவை வந்து நான் 3 இயர்ஸாக மேரேஜ் பண்ணி ஆகிட்டுருக்கு, நான் வந்துட்டு 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றதை அவள் வந்துட்டு எனக்கு காசே கொடுக்க மாட்டா, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா நான் ஏன் இப்படி தொல்லை பண்ண போகிறேன், எனக்கு 100 மில்லியன் வேணும்னு சொன்னதும் நான் என்ன வேணாலும் உங்களுக்கு கொடுக்குறேன், இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபை நீங்கள் வந்துட்டு தொல்லை பண்ணாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் இவங்க என்னோட பெத்த தாயாகவே இருக்க முடியாது, என்னை எப்பயுமே எல்லா இடத்துலையுமே அசிங்கம் தான் படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நைட் அவள் ரொம்ப அங்கே கவலைப்பட்டுட்டு அந்த பொம்மையை வச்சுட்டு இருக்கும்போது ஹீரோங்க வந்துட்டு அவளுக்கு கேட்கலாமே கொடுத்துட்டு இப்படி தான் நம்மளோட சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸே நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றது கூட அவங்களுக்கு தெரியாது, ஆனால் இதை பற்றி நீ வந்துட்டு ஃபீல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னோட லைஃப் எப்பயுமே வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கே அவன் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நான் இன்னைக்கு வந்துட்டு இதை நைஃபை வச்சு கிரிச்சு பண்ணி ரொம்ப கவலைப்பட்டேன், அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு பார்த்தியா, அதே மாதிரி தான் நீயே வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அவனோட பேச்செல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. 2 பேருமே அந்த கிட்னாப்பர் யாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது பாஸ், அந்த கிட்னாப்பர் வந்துட்டு எப்படி நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஒருவேளை அது வந்துட்டு உங்களோட ஒய்ஃபாக இருக்குமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவனுக்குமே அந்த டவுட்டு தான் வந்துட்டுருக்கு. பிறகு அங்கே நைட்டு போயிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவன் ரொம்ப அங்கே வந்துட்டு க்யூட்டெல்லாம் பேசிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு வந்து தெரிஞ்சிருது இவ தான் வந்துட்டு இப்படிலாம் ஃபோன் பண்ணி அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்துட்டு ட்ராக் பண்ணுறத ஏதோ ஒரு லேடி தான் வந்துட்டு வாய்ஸை மாற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்ற விஷயம் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே பயந்து போயிட்டு வேகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ இப்போ கொஞ்சம் நேரத்தில் எனக்கு கால் வரும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு நினச்சிட்டு இருக்கான். அதே மாதிரியே நம்ம ஹீரோயினுமே போயிட்டு அங்கே ஒரு மேன் மாதிரி வாய்ஸை மாற்றி பேச ஆரம்பிச்சிடுறா. என்னப்பா இருக்க உன்னோட ஒய்ஃப் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக போகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத, அவளுக்கு உன்னை சுத்தமாகவே பிடிக்கல, நீ இப்போ வரைக்கும் அவளுக்கு ஒரு டைம் கொடுத்து அவட்ட பேசி பழகணும்னு கூட ட்ரை பண்ணலை, நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு சொன்னதும் அதனால தான் என்னோட ஒய்ஃப்ட்ட இதுக்கப்புறம் நான் நல்லா பேசி என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன், அவள் கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற சொன்னதும் நீ அப்படிலாம் அவட்ட அவள் விருப்பம் இல்லாமல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அதை இதுக்கு நீ சொல்கிற, நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃபோட தான் பேச போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கான். ஹீரோயின் ஃபோனை வச்சுட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டதுமே நம்ம ஹீரோ நான் வந்துட்டு இப்போ ஒரு கிட்னாப்பர்ட்ட தான் பேசுகிறேன்னு சொன்னதுமே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு அப்படியான்னு சொன்னதும் வேமா அந்த ஃபோனை வந்து பிடிங்கிட்ட அவன் வந்து பக்கத்தில் வந்து தூக்கி வச்சுக்கிறான். ஹீரோயின் ஃபோனை கொடுங்கன்னு சொன்னதுமே அவன் அந்த ஆள் வந்துட்டு உன் கூட வந்து ரொம்ப க்ளோஸான பர்சனான்னு தெரியல, உன்கிட்ட சரியாக கம்யூனிகேட் பண்ண மாட்டேன், உன்கிட்ட நான் நல்லா வந்துட்டு பேசி சிரிக்க மாட்டேன், உன்னை கேர் பண்ணிக்கிற மாட்டேன்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க, ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் என்னன்னாலும் பேசிடலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, சின்ன வயசில் அங்கே ரொம்ப வந்துட்டு அவள் நடிங்கிட்ட அவன் வரும்போது ஒரு குடாரம் மாதிரி போட்டு ஹீரோயின் இருந்திருக்கா. நான் உள்ளே வரலாமான்னு சொல்லிட்டு கேட்டப்ப ஹீரோயினுமே வர சொல்லியிருக்கா. இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் ரொம்ப வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துருந்துருக்கா அவன் வந்து கஷ்டப்படுற சூழ்நிலையில். ஸோ இதெல்லாமே அவன் வந்துட்டு நினச்சி பார்த்துட்டு ஹீரோயினை ரொம்பவே லைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண போகும்போது எனக்கு இப்போ தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு வேமா அவள் பயந்து போயிடுறா. இந்த ஸ்ரீஷியை பார்த்தா என்னோட பர்த்டேக்கு நான் கண்டிப்பாக வந்துட்டு அவரை இன்வைட் பண்ணுவேன், அவர் வந்து இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போகவே முடியாது, ஸோ நீ வந்துட்டு இன்விடேஷன் அவருக்குமே அனுப்பு, அவளையுமே நான் வந்துட்டு அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன், அவளையுமே நீ இன்வைட் பண்ண அப்படின்றத சொல்லிச்சேக்கா. நம்ம ஹீரோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறது, எப்படி வந்துட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, அவள் மனசில் நான் இருக்கனா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் புரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு அங்கே புலம்பிச்சேக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி அந்த ஸ்ரீஷிக்கு வந்துட்டு இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க பர்த்டேக்காக, நீங்கள் போகணுன்னு சொன்னதுமே அவன் ஓகேன்னு சொல்கிறான். பிறகு அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் கிளம்பி வந்ததுமே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவர் வந்துட்டு என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவள் பேசினதும் அப்படியா எனக்கு ரொம்ப ஹாப்பி, அப்படின்னா நீயே மேரேஜ் பண்ணிக்கியேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே வாங்கின ஒரு ஃப்ரெண்டு வர்றாங்க. இவன் வேணும்னே ட்ரிங்க்ஸை நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு ஊற்றி விட்டதுமே அங்கே அவன் வந்துட்டு அதெல்லாமே தொடச்சி விட்டு சரி பண்ணிட்டு இருந்தான். நம்ம ஹீரோ மேலே இருந்து அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த சிசி என்ன பாரு கிளாஸ்மேட் 2 பேருமே ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவன் வேற அவனை கடுப்பேற்றி விட்டுறதுக்காக என்னென்னத்தையே பேசிட்டு இவங்களை க்ளோஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கேருந்து போனதும்
இப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும், "நீ இப்படி கதையெல்லாம் கட்டிச்சிருக்காத. எனக்கு இதெல்லாம் கேட்க விருப்பம் இல்லன்னு" சொன்னதும், "நான் உங்கள ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன். இன்னைக்கு என்னோட பர்த்டே. எனக்காக கொஞ்சம் டைம் கூட நீங்க எனக்காக ஒதுக்க மாட்டீங்களான்னு" சொல்லிட்டு அவங்க கேட்குறா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்றான். "ப்ளீஸ் என் கூட சேர்ந்து ஒரே ஒரு ட்ரிங்காச்சும் பண்ணுங்க" அப்படின்ற சொல்லிட்டு ட்ரிங்க் சர்வ் பண்ணதுமே, அந்த ட்ரிங்க்ல பார்த்தா ஆல்ரெடி அங்க ட்ரக்க கலந்து விட்டா போல. அத குடிச்சதுமே அவனுக்கு தலையெல்லாமே சுத்திட்டு ஒரு மாரி ஆக ஆரம்பிச்சிருது. இன்னுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின பத்தி உல்டாவா பேசிட்டு, இவ ரொம்ப நல்லவன்ற மாரி அவன் பக்கத்துல போய் செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணா, அவனுக்கு என்னென்னமோ பாடி பண்ணிச்சுக்கு. பட் இருந்தாலுமே வேகமா அவள அங்க புடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த கதவ விட்டு வெளிய வந்துடுறான். அங்க பார்த்தா ஒரு பொண்ணு வந்துட்டு பொம்மைய வச்சு நின்னுட்டு இருந்தா. அங்க கண்ணுக்கு முன்னாடி என்னென்னமோ போயிட்டுருக்கு அவனுக்கு. அந்த பொம்மை ஃபுல்லா பிளட்டா இருக்க மாரி தான் தோணுது. அங்க சின்ன வயசுல என்னென்னமோ கொடுமை நடந்த மாரிலாம் தோணிட்டு, அவன் பயந்து அரண்டு போயிட்டு, அவன் வந்து மயக்கம் போட்டு கீழ விழுந்துடுறான். ஹீரோயின் அத பார்த்து அரண்டு போயிட்டு வேகமா அங்க வந்து காப்பாத்தி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே சாப்பாடுலாம் வந்துட்டு இவனுக்காக அவ ரெடி பண்ணி வச்சதும், "என்னாச்சு உனக்கு இவ்வளோ தூரத்துக்கு சாப்பாடுலாம் நீ ரெடி பண்ணி வச்சுட்ருக்க?" அப்படின்ற செட்டிங்க கேட்கும்போது, "இத நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க வந்துட்டு என்னாச்சுன்னே வந்துட்டு மறந்து போயிட்டீங்களா? நேத்து நைட்டு நான் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு?" சொல்லிட்டு கேட்டா, அவனுக்கு எதுவும் புரியல. அப்ப அங்க வந்துட்டு அங்க பேங்க் கால் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் கண்டிப்பா இன்னைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்க பேசிட்டு இருந்தா. இவனுக்கு அத பார்த்துட்டு அங்க ரொம்ப ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிருது.
அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் என்ன இப்படியே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் ஒய்ஃபோட சேர்ந்து ஒரு லஞ்செல்லாம் போய் சாப்பிட்டீங்கன்னா தானே அவங்க கொஞ்சம் நல்லா ஜாலியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொன்னதும், இல்லை இத்தனை வருஷமாக நான் அவளை வந்து கூண்டில் அடைச்ச மாதிரி அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அவள் ஃப்ரீயாக இருக்கட்டும். அவள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ அதை பண்ணட்டும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு அவன் எங்கேயுமே கழட்டினதுமே, பாஸ் நீங்கள் எதுவும் தப்பாலாம் முடிவு எடுத்துறாதீங்கன்னு சொன்னதும், தப்பாக கிடையாது, நான் இப்போ தான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயினை பார்த்தா அங்கே வேங் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கா. அப்போ வேங் நீ உன்னையும் என்னையும் பற்றி என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப, என்ன யோசிக்க இருக்குது, நான் வந்துட்டு என்ன மேரீடான பொண்ணு, நான் ஆல்ரெடி வந்து என்னோட ஹஸ்பண்டை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவனுமே உண்மையிலே வந்துட்டு நீ கொடுத்து வச்ச பொண்ணு தான்ப்பா, சரி ஓகே நான் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன், 2 பேரும் சேர்ந்து போகலாமா அப்படின்றத சொன்னதும், நான் எப்படி உன் கூட சேர்ந்து வர முடியும்னு சொல்லிட்டு அவள் கேட்டுச்சேக்கா. அப்போ அங்கே டைரக்டர் வந்துடுறாரு, நீ வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ண அன்னைக்கு, அதுக்கப்புறம் உன் நெக்ஸ்ட் சீனை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம வேங் நீ எதை பற்றி கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அங்கே ஃபுட் எல்லாமே கொடுத்து அங்கே சாப்பிட்றதுக்கு சொன்னதுமே டெசர்ட்டை, அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அங்கே நம்ம ஹீரோவோட ஞாபகம் வந்துடுது. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவள் வந்து பேக்கிங் பண்ணிட்டு இருந்தா, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், படிக்கிறதோடு சேர்ந்து நான் வந்து ஒரு பெரிய ஆக்டராகவுமே ஆகணும், ஆனால் வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ணாதானே உங்களுக்கு காசு திரும்ப ரிட்டர்ன் கொடுக்க முடியும்னு சொல்லும்போது அவன் அப்படியே அவங்க டச் பண்ணிட்டு பேசியிருக்கான். நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு அவள் சொல்லியிருக்கா. இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவள் சிரிச்சதுமே, அப்போ வேங் உன்னோட லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு, உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டே உன்னோட ஹஸ்பண்டாக வந்து அப்படி தானே இருக்குன்னு சொல்கிறப்ப, நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, என்ன உனக்கு என்ன தெரியாதா, அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டை பற்றி நீ பேசுவ பார்த்தியா, அந்த பையன் தான் ஷெங் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். உனக்கு இது தெரியும்ல நினச்சிட்டு இருந்தேன் நான் சொன்னதுமே, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே விழுந்தடிச்சு வீட்டுக்கு ஓடிட்டுருக்கா. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் என்ன போலையான்னு சொன்னதும், நான் கொஞ்சம் நேரத்தில் போயிடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீசி அங்கே வந்துடுறா, நான் உங்களுக்காக டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன் உங்கள் கூட சேர்ந்து வந்துட்டு படம் பார்க்கணுன்னு, ஆனால் நீங்கள் அதையுமே வேணான்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, என் மனசு எவ்வளோ கஷ்டப்படாது, நான் வந்து உங்களுக்காக தானே இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு அங்கே ஃபீல் பண்ணிச்சேக்கா. அப்போ அவன் அங்கே வந்துட்டு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், உன்னை ரொம்ப இக்னோர் பண்ணிட்டேன், உன்னை ரொம்பவே வந்துட்டு அசிங்கப்படுத்திருக்கேன், பட் ஓ மேலே எனக்கு வந்துட்டு அப்படி எந்த ஒரு ஃபீலிங்குமே எப்பயுமே வந்தது கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அப்போ அங்கேருந்து அதை எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கா. நான் வந்து நீ இப்போ பண்ணி பேசிகிட்டு இருக்க எல்லாத்துக்கும் வேணா வந்து நான் காம்பன்சேஷன் பண்ணிடுறேன், வேறு எதுவுமே உனக்கு நான் வந்துட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்மே வந்ததுமே அதை பார்த்துட்டு ஹீரோ, நீ என்ன அதுக்குள்ளே வந்துட்டு என்ன உன் ஃப்ரெண்டை மீட் பண்ணலையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் உங்களை பார்க்குறதுக்கு தான் வந்தேன்னு அவள் சொல்லிட்டேக்கா. நடந்துட்டுருக்கு, நீங்கள் வந்துட்டு எனக்காக தான் சிசியை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நீ ஏன் வந்துட்டு இதெல்லாம் கவலைப்பட்டுருக்க, நீ உன்னோட லைஃப்பை எப்படி வந்துட்டு பிடிக்குமோ நீ அப்படியே வளரலான்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நான் வந்து இந்த 2 டிக்கெட் வந்துட்டு வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு காமிக்கும் போது, நீ வந்து அவன் கூட சேர்ந்து போ, நான் ஒன்றும் கவலையெல்லாம் பட மாட்டேன், உனக்கு பிடிச்ச மாதிரியே இருன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்கள் கூட தான் சேர்ந்து போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் தான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்றதை எதுக்காக நீங்கள் வந்துட்டு எப்பயுமே என்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்கள் சொல்லியிருந்தேனே இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து கவலையே பட்டிருக்க மாட்டேனே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பிட்டாங்க, அவளை போய் கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே சேர்ந்தாங்க கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஹக் பண்ணிவிட்டு, நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அன்றைக்கி வந்துட்டு என்கிட்ட முன்னாடி கண்ணை மூடிட்டு அழுதுட்டு இருந்தீங்களே என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் ஒரு மேல்குட்டி வளர்த்துருக்கான். அப்போ அவங்க அப்பா, நீ வந்துட்டு எப்படி பெட்டாக வந்து அனிமல்லாம் வளர்த்துட்ருப்ப, அதுக்கு ரொம்பவே மோசமானது, நம்மளே ஹர்ட் பண்ணிடும், நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு கத்தியிருக்காரு. நீ கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து கொலை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே கத்தியை போட்டிருக்காரு. அவன் ரொம்ப அப்பா ப்ளீஸ் அது பாவம்ப்பான்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சிருக்கான். இப்போ பண்ணலைன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. நம்ம ஹீரோயின், நீங்கள் உண்மையிலேயே என்ன அந்த முயல்குட்டியை கொலை பண்ணிட்டீங்களான்னு சொன்னதும், அதை பற்றி நீ பேசாத, என்னால் வந்துட்டு மனசே தாங்க முடியல, அன்றைக்கி நடந்துக்கிட்ட விதம் வந்துட்டு ரொம்பவே மோசமாக இருந்துச்சு, நான் ரொம்ப கவலையாகிட்டாங்க, வரும்போது தான் என்னை கூப்பிட்டு நீ சாப்பாடெலாம் கொடுத்து என்னை ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டு, அப்போ இருந்தே எனக்கு ரொம்ப உன்னை பிடிக்கும் அப்படின்றத சொன்னதும், தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்களை எப்பயுமே நல்லபடியாக பார்த்துக்கிருவேன், உங்கள் கூட சேர்ந்து எப்பயுமே வந்துட்டு இதே மாதிரியே ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்றத சொல்கிறான். அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் உண்மையிலே வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சனாக இருக்காருப்பா, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னதும், அப்படின்னு நான் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம டிலீட் பண்ணி விட்டுறலாமா, அந்த வாய்ஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டோம்னா அவருக்கு எதுவுமே வராதுலன்னு சொன்னதும், சரி ஓகே ஃபைனலாக ஒரு தடவை கால் பண்ணிவிட்டு அங்கே வந்து கட் பண்ணிடலான்னு சொல்லும்போது, அங்கே கிட்னாப்பர்லேருந்து கால் வந்துடுது. ஹீரோ, என்ன நீ வந்துட்டு இப்போ கால் பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், உன்னோட ஒய்ஃப் என்னமோ சொல்கிறாங்க, நீ என்னமோ ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கியா, அவங்களுக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்காமே அப்படின்ற சொன்னதும், அப்படியே சொன்னால் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற செட் அவன் ரொம்ப
ஹாப்பி ஆகிட்டுருக்கான். நான் இதுக்கப்புறம் அவளை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிருவேன்னு சொன்னதும், நீ அப்படி வச்சுக்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக அவளை நான் தூக்கிட்டு போயிடுவேன்னு சொன்னதும், நீ அப்படிலாம் வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாத, என்னோட ஒய்ஃபை எப்பயுமே சந்தோஷமாக நான் பார்த்துக்கிருவேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். 2 பேருமே சேர்ந்து வெட்டிங் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தா. ஹீரோயின் எனக்கு ஃபுல்லாக ரெட் ரோஸாக இருக்கணும்னு சொல்கிறா. கேர்ள்ஸ்க்கு எல்லாமே பிங்க் தானே பிடிக்கும், ஏன் வந்துட்டு நீ வேணான்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம பிங்கே வந்து பண்ணலாமேன்னு சொன்னதும், நீ என் பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கோமே எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அவன் கூட சண்டை போட்டுட்டு இவனை இப்படியே வட்டா உருப்படாதுன்னு நினைக்கிறேன், இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே போயிட்டு இருக்கும்போது ஹீரோ எனக்கு தெரியுண்டின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அங்கே போயிட்டு ஃபோனில் கால் பண்ணிட்டு, என்ன உன்னோட ஒய்ஃபை நீ திரும்ப டார்ச்சர் பண்ணுறியாமேன்னு சொல்லிட்டு அங்கே கிட்னாப்பர் மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு அவன் சிரிச்சுட்டு, ஆமாம் என்னோட ஒய்ஃபை நான் டார்ச்சர் தான் பண்ணுறேன், என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை பார்த்தே மேலே பார்த்து சிரிச்சதுமே, நான் வந்துட்டு என்ன பண்ணுறது நீ சொல்லு அப்படின்ற சொல்கிறப்ப, அவளை நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ சொல்லுன்னு சொல்லும்போது அவங்க ஹீரோயினுமே சிரிச்சுட்டே இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி நீ தொடர்ந்து எனக்கு கால் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஹீரோயின் அவனுமே நேரடியாகவே பார்த்துக்கிறாங்க, இவ தான் போய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்குமே தெரிஞ்சுக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.